அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நாளுக்கு நாள் அணிலினுடைய கதறல் சத்தம் ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. ரொம்ப அதிகமா இருக்குது. நீங்க விஜயை ஜெயிக்கவே இல்ல. தாவேக்காவை ஜெயிக்கவே இல்ல. இந்த ஆட்சியை ஜெயிக்கவே இல்ல. இந்த கரூர்ல 31 பேருக்கு அரசு வேலை குடுத்தாங்க பார்த்தீங்களா? நாம் தமிழ் கட்சி சார்பா அத எதிர்த்து வழக்கு போட்டாங்க. அந்த வழக்குல நம்மளுக்கு சாதகமா தீர்ப்பு வந்தது. அந்த அரசு வேலைய ரத்துன்ட்டாங்க. அது தப்புங்க. அப்படிலாம் அரசு வேலைய தூக்கி குடுக்கக்கூடாதுங்க. அரசு வேலைக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைய மீறி தான் நீங்க அந்த வேலைய குடுத்துருக்கிறீங்க. அது ரத்து அப்படின்னு முடிச்சுட்டாங்க. கோர்ட்டே தீர்ப்பு குடுத்துருச்சு. அது தப்பு அப்படின்னு. அத தாண்டி இந்த அணில்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன துரோகின்ட்டானுங்க. 31 பேத்துக்கு குடுத்த வேலைய புடுங்கிட்ட சீமான் இன துரோகின்ட்டானுங்க. அட பாவிங்களா! யார்றா நீங்கலாம்? எங்கிருந்துடா வந்தீங்க? ஏன்னா கோர்ட்டு சொன்னா கூட ஏத்துக்க மாட்டீங்களா? இதுக்கு பின்னால எவ்வளோ பெரிய சூழ்ச்சி இருக்குதுனால புரிஞ்சுக்கங்கடா. அரசு வேலை குடுக்க முடியாதுன்னு விஜய்க்கும் தெரியும். உங்க தாவேக்கால இருக்கிற அத்தனை அமைச்சர்களும் தெரியும். குறிப்பா சட்டத்துறை அமைச்சர் இருக்கிறார்ல, நிர்மல்குமார் அவருக்கும் தெரியும். இது வழக்கு போட்டா ரத்து பண்ணிருவாங்கன்னு தெரிஞ்சு தான்டா குடுத்துருக்குறாங்க. ஏன்னா அப்பதான் வழக்கு போடுவாங்க. வழக்கு போட்டு இந்த வேலைய நிறுத்துவாங்க. இத வச்சு நம்ம இன்னும் பெரிய ஆள் ஆயிரலாம். பாருங்க, மக்களுக்கு நாங்க பண்ணணும்னு நெனைக்கிறோம். ஆனா இப்படி நெறைய பேர் தடுத்து நிறுத்துறாங்க. அதுலயும் குறிப்பா அண்ணன் சீமான் அவர்கள் இதுக்கு ஏதாவது வந்து ஒரு வழக்கு போடுவாருன்னு தெரியும். இதுல முக்கியமா வீழ்த்த துடிக்கிறதே அண்ணன் சீமான் அவர்கள் தான். மக்கள்கிட்ட இவர் மீது கெட்ட பேர உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்டா அந்த வேலையே குடுத்துருக்குறாங்க. சட்டப்படி அது செல்லாது. அரசு வேலைக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. உங்க தவேக அரசு அந்த விதி மீறி தான் குடுத்துருக்குறாங்க. அது இந்த உயர் நீதிமன்றத்தில இப்ப குடுத்த தீர்ப்பு வந்து எதிர்த்து நீங்க உச்சநீதிமன்றம் போறீங்கல்ல, அந்த உச்சநீதிமன்றத்திலயும் அதையத்தான் சொல்லுவாங்க. அந்த அரசு வேலை செல்லாதுப்பா. உயர் நீதிமன்றம் குடுத்த தீர்ப்பே தான் உச்சநீதிமன்றத்தையும் குடுப்பாங்க. இது உங்களுக்கு புரியல. ஆனா அதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள இன துரோகின்னு சொல்றீங்களேடா! அதுலயும் குறிப்பா அந்த தவேகாக்கு ரொம்ப முட்டு குடுப்பாங்க. ஒரு சென பண்ணி. நீ எப்ப விஜய் அவர்களை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணி நீ தொட்டியோ, அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். நீ ஒரு நம்பர் 1 இன துரோகி. அந்த பண்ணி தான் இந்த வார்த்தைய சொன்னது. இன துரோகின்னு. தமிழர், தமிழர், தமிழ் அப்படின்னு சொல்லி கட்சி தொடங்குன சீமான் அவர்கள், கரூர்ல 31 பேருக்கு வேலை குடுத்தாங்க பார்த்தீங்களா, அத பறிச்சுட்டாரு. அந்த 31 பேர் தமிழர் தான். அவிங்க வயித்துல அடிச்சுட்டார் சீமான். அவரு இன துரோகின்றான். டேய் யார்றா இன துரோகி? என் இனத்துக்காக நிக்கிறது எங்க அண்ணன் சீமான்றா. நீ 31 பேர பார்க்குற. இதே அரசு வேலைய பல இளைஞர் படிச்சுட்டு காத்திருக்கிறான். அவிங்கள நாங்க பார்க்குறோம். இது தனிப்பட்ட பிரச்சனை. உங்க நொண்ணை விஜய பார்க்க வந்து இறந்தாங்க. அதுக்காக உங்க நொண்ணன் தான் எல்லாம் அவர பார்த்துக்கணும். அவருக்கு இன்னும் நெறைய அந்த மக்களுக்கு செய்யணும். செஞ்சு தான் ஆவணும். புரியுதா? அதுக்காக எங்க அண்ணன் சீமான் இனத்துரோகின்னு சொல்ல வர்றா. கூமுட்ட. யார் இனத்துரோகி தெரியுமா? உங்க தாவேக்கா. உங்க தளபதி விஜய் தான் இனத்துரோகி. அதாவது என் ஈழத்துல என் சொந்தங்கள கொத்து கொத்த கொன்னு கூச்சானுங்கள அந்த காங்கிரஸ் கிட்டத்தட்ட 2,00,000 பேத்த. ஒரு கனவோட நின்னு போராடுனாங்க தன் இன விடுதலைக்காக. அவிங்கள கொன்னு கூச்ச அந்த காங்கிரஸ தான் பதவி ஆசைக்காக கூட சேர்த்துக்கிட்டாருல கூட்டணியில. அவரு தான் இனத்துரோகி. அதுலயும் அந்த காங்கிரஸ் வந்து அமைச்சர் பதவி குடுத்து அழகு பார்த்தாருல உங்க விஜய். அவரு தான் இனத்துரோகி. போற போக்குல எங்க அண்ணன்லாம் சொன்னேன்னு வச்சுக்க, செவுளு பிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நெல்சன் அவர்கள். அடடா! அவரு பயங்கரம். அவரு என்ன சொல்றாருன்னா, எங்கள கேள்வி கேட்டா நாங்க கேஸ் போடுவோம். நீங்க என்ன லைக் வந்து பதிவு பண்ணாலும் நாங்க கேஸ் போடுவோம்னு சொல்லி இது வந்து நாம் தமிழர் கட்சியோட வழக்கம் கிடையாதே. இந்த பிஸ்மி மேல வழக்கு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? அவதூறு வழக்கு. அதுக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்களா? அண்ணன் சீமான் அவர்கள் அந்த வழக்க போட்டது. என்னால நம்ப முடியல. அண்ணன் சீமான் அவர்கள் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானவர் இல்லையே! எப்படி இந்த வழக்கு போட்டாரு? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நானே ஆச்சரியப்பட்டேன். சீமான் தான் இந்த வழக்க போட்டாரா? ஏன்னா, இவரு போட்ட வழக்க பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா, கடந்த காலத்துல இந்த திமுக அரசு நம்ம இதை எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா, ஸ்டாலின் எதிர்த்து கேள்வி கேட்டாலோ, இல்ல அமைச்சர்களை எதிர்த்து கேள்வி கேட்டாலும் உடனே வழக்கு போடுவாங்க. நைட்டே வந்து நடு சாமத்துல தூக்கிட்டுலாம் போவாங்க. அப்படியாப்பட்ட திமுக மாரியே சீமானும் பண்றார். அப்படின்றான் அந்த கூமுட்ட நெல்சன். திமுக தானே கேள்வி கேட்டாலே வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. நெல்சன் ஏன் அப்படி வந்து கதறாருன்னா, ஏன்னா முக்காவாசி அண்ணன் மீது அவதூறு பரப்புனதுல பெரும்பங்கு நெல்சனுக்கு தானே. கார் வாங்கிட்டார். என்னங்க கட்சி நடத்த காசு இல்லைங்கிறீங்க, கார் வாங்கிட்டீங்க. இதுக்கெல்லாம் ஏது காசு? திமுக குடுத்தது. அப்புறம் சொத்து பாருங்க. சொத்து வாங்கிட்டாருங்க. பல கோடி ரூபா மதிப்புல சொத்து வாங்கியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஏது காசு? ஏன்னா ஸ்டாலின் போய் சந்திச்சார்ல, அதுக்கப்புறம் வாங்கின இடம். ஏன்னா இவரு கூட நின்னு விளக்கு பிடிச்சாருல நெல்சன். அப்புறம் அந்த பிஸ்மி. பிஸ்மி வந்து 100 கோடி கைமாறுனது. அது ஒரு ரகமா சொல்லுவாப்ல. பிஸ்மி வந்து ஒரு தினுசா சொல்லுவாப்ல. கல்யாண மண்டபத்துல ஸ்டாலின் கூட அண்ணன் சீமான் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருந்தப்ப, ஸ்டாலின் சொல்றாராம் சீமான்கிட்ட, "நீங்க என்ன பண்றீங்கன்னா சீமான், எங்களால வந்து விஜய் எதுக்க முடியல. நீங்க தான் எதுக்கணும். அப்ப என்ன பண்றீங்கன்னா, நீங்க இடைத்தேர்தல் நில்லுங்க. நான் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசிட்டேன். எங்க 2 பேத்தோட சப்போர்ட்ல நீ நின்னு ஜெயிச்சு உள்ள போங்க. அதுக்கு வந்து நாங்க 100 கோடி உனக்கு தர்றோம். இப்ப பாருங்க உடனே உங்க அக்கவுண்ட்க்கு பணம் மாறிடுச்சு. 100 கோடி" அப்படின்னு ஸ்டாலின் சொன்னாராம். நம்ம பிஸ்மி வந்து அத பார்த்துட்டாரு.
பார்த்துட்டு அண்ணன் அக்கௌண்ட்டுக்கு 100 கோடி டிரான்ஸ்ஃபர் ஆனதை கண்டுபிடிச்சிட்டார். அதை வச்சு தான் பேசினாராம். ஏன்டா கூமட்டிங்களா, நீ பேசிட்ட, நாங்க வழக்கு போட்டுட்டோம், நாங்க பொய்யான வழக்கு போடுறோன்னே வச்சுக்கா, பொய்யான வழக்கு போடுறோன்னே வச்சுக்கோங்க. அந்த வழக்குக்கு போய் நீ ஆஜராகு, உன்னோட ஆதாரத்தை கொண்டு போய் காட்டுப்பா, நீ நிரபராதின்ட்டு வெளியில வா. அதுக்காக வழக்கு போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது மிஸ்டர் நெல்சன். பிஸ்மி பண்ணது அவதூறு, எச்ச வேலை. தாவக விஜய்கிட்ட மண்டி போட்டு பிச்சை எடுத்த காசுக்கு வாங்கின காசுக்கு மேல கூவிட்டாப்ல. அதாவது டிரான்ஸ்ஃபரே ஆயிருச்சா 100 கோடி, இவரு பார்த்துட்டாராம். பொது வேட்பாளரை இறக்க போறாங்களாம், அதுக்கு தான் அந்த 100 கோடியா. என்னங்கடா வாய் உங்க வாய், என்ன வாய்? இதே பிஸ்மி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கட்சி அறிவிக்கிறேன்னு சொல்றப்பயே நடிகினை நம்பிலாம் நாட்டை கொடுக்க முடியாதுங்க. அவங்க விஜய் கூட இருக்கிற அந்த கூட்டம்லாம் ஒரு தற்குறி கூட்டம், அவங்களாம் ஒரு அணில் கூட்டம். அதுங்களாம் ஒரு படத்தை பார்த்தாலே அந்த தேட்டரை நாசம் பண்றதுங்க. அவங்க எல்லாம் நாட்டை கொடுத்தா என்ன ஆகுறதுன்னு பேசிட்டு இருந்தாப்ல. சீமான் ஒரு நல்ல தலைவர்னு பேசிட்டு இருந்தாப்ல. என்னைக்கு வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சானே இவர் போய் அங்க பார்த்து பணம் வாங்கினாரோ அன்னையிலேருந்து அண்ணன் சீமான் மீது பல அவதூறு. அதுல இப்போ உச்சகட்டமான அவதூறு பொய் செய்தி என்னன்னு கேட்டா அந்த 100 கோடி பாக்குறவெல்லாம் ஏன பசங்க, நீங்க வரவனுங்களாம் எங்க அண்ணன் மீது அவதூறை கொட்டி தெளிச்சுட்டு போவீங்க, நாங்க பார்த்துட்டு கம்முன்னு இருக்கணும், அப்படித்தானே? அதுல இந்த நெல்சன் சொல்றதான் சீமான் இது மாதிரி பண்ணவே மாட்டாராம், அப்படிலாம் வழக்கு போட மாட்டாராம். ஆமா, போடாம தான் இருந்தார் இத்தனை நாள். ஏன்னா போன ஆட்சியிலேயே இந்த திருட்டு பசங்க, அந்த யூடியூப் ப்ரொடக்ஷன் இருப்பான்ல, அவெல்லாம் தரைக்குறவா அண்ணனை பேசுறப்பே வழக்கு போடும் நாங்களாம் நினைச்சோம். பல நிர்வாகிகள் சொன்னாங்க. அண்ணன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவனுங்கெல்லாம் காசுக்காக வாயை வாடகைக்கு வருவானுங்கப்பா, அவனுங்க தொழிலே அதுதான்ப்பா. காசை வாங்கிக்கிட்டு யாரை வந்து திட்டணும், பொய் செய்தி பரப்புன்னு சொல்றாங்களோ கண்ணை மூடிட்டு அவனுக்கு பரப்புவானுங்க. ஏன்னா அவனுக்கு தொழில், பணத்துக்காக அவனுக்கு பேசுறானுங்க. ஆனா நாம இனத்துக்காக நிக்கிறோம். அவனுங்களை மாரி பொய் செய்தி பரப்பணும், நீ பதில் கொடுத்து உங்களோட நேரத்தை வீணடிக்க கூடாது. நாம மக்களுக்காக நிக்கணும். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு கூட போய் நில்லுங்க, மக்கள் பிரச்சனையை பேசுங்க. அதை விட்டுட்டு இவனுங்களுக்கு பதில் கொடுக்காதுன்னு சொன்னார். பல பேர் இல்லைங்க வழக்கு போடணுங்க, இல்லைன்னா இது வந்து நாளுக்கு நாள் அதிகமா நம்ம மீது வந்து பொய் செய்தி பரப்புறான்னு சொன்னப்ப அண்ணன் சொன்னது அதுதான். மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை பேசு, அதை விட்டு கடந்து போனாரு. அதுதான் மிகப்பெரிய தப்பு. அதனால போன ஆட்சியில இவர் எந்த வழக்குமே போடல, இப்ப விஜய் ஆட்சியில போடுறாரு அப்படின்ற அந்த நெல்சன். ஏன்னா பயம் இருக்குமில்ல, அதிகமான பொய் செய்தி பரப்புனதுல முதலிடமே வந்து நம்ம நெல்சனுக்கு தான். அதனால டவுசர் வந்து கழுடுது. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் கடைசி வரலும் இவனுங்களாம் வந்து பொய் செய்தி பரப்பணும்லாம் நம்ம அதை கேட்டுக்கிட்டு கடந்துக்கிட்டு போயிடணுமா. இன்னொரு தற்குறி செனப் பண்ணி அவன் வந்து விஜய்க்கு முட்டு கொடுக்கறதுக்கோசரம் 31 குடும்பத்தோட வேலையை வந்து பறிச்சுட்டார் சீமான், இன துரோகின்ற. என்னடா வார்த்தை உங்களுக்குலாம்? அதாவதுங்க கடைசி வரல என்னன்னு கேட்டீங்கன்னா, இவனுங்க பொம்மை அந்த முதல்வர் விஜய்க்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவரை நல்லவரை அந்த மக்கள்கிட்ட காட்டிக்கிட்டே இருக்கணும். ஆனா கேள்வி கேட்குற நம்ம அண்ணன் சீமான் அவர்களை இன துரோகின்ட்டு போயிடுவானுங்க. நாம அதை பார்த்துக்கிட்டு கம்முன்னு தான் இருக்குன்னு நினைக்கிறானுங்க. டேய், நீங்க எவ்வளோ பெரிய விஷ கிருமின்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும்.